மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் சரத்பவாரின் பெயரையும் படத்தையும் அஜித் பவார் தரப்பு பயன்படுத்த உச்சநீதிமன்றம் தடை. பீகார் மாநிலம் தர்பங்காவில் 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் மட்டைப்பந்து வீரர் மகேந்திர சிங் தோனி வாக்களிப்பு. சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிகழ்வுக்கு திருச்சி மாவட்ட அரசு மருத்துவர்கள் சங்கம் கண்டனம். அரசு மருத்துவர்கள் தாக்கப்படுவதை தமிழக அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, அன்புமணி அறிவுறுத்தல். குன்றத்தூர் முருகன் கோவில் கட்டப்பட்டுள்ள 6 திருமண மண்டபங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விண்வெளி ஆராய்ச்சிக்கு நடுவண் அரசு ஒதுக்கும் நிதி குறைவு என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கருத்து. மருத்துவர் ராமதாசுடன் கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் சந்திப்பு. விதிகளை பின்பற்றாமல் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்புவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் 8 இடங்களில் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் வீடுகளுக்கே சென்று கள்ளச்சாராயம் விநியோகிக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.